மனுஷகுமாரனிடத்திலிருந்து இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள்னு பைபிள் சொல்லுது. மனுஷகுமாரன் தான் அந்த ஏணி. அததான் அவர் யோவான் புஸ்தகத்துல சொல்லுவாரு, நானே வாசல், என் வழியாய் பிரவேசியுங்கள். அவர் தான் வாசல், அவரே என்று வேறொருவரும் கிடையாது நம்மளை மேல கூட்டிட்டு போறதுக்கு. யோவான் 15:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார், ஜெயிக்கவே பிறந்தார், நம்மளை ஜெயிக்க வைப்பதற்காகவே பிறந்தார். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா ஒரு டெஸ்ட் இருந்தா அதை பாஸ் பண்ணுவோம், இதுல நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல வரப்போது நமக்கு ஒரு சில சோதனைகள்லாம் இருக்கு. அதை நம்ம தோல்வி அடையிறதற்காக இல்லை, நம்மளை வெற்றி பெற செய்வதற்காகவே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். முதலாவது தேவை ரட்சிப்பு. நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களது வாழ்க்கையில் மிக முக்கியமானது ரட்சிப்பு. ஒரு சில பேர் ரட்சிக்கப்படாம இருப்பீங்க. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கையிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு கிடைக்கும். மனசை அவர் பார்க்கிறாரு, நீங்க விசுவாசித்தால் கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இல்ல நேற்று ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறேன், நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன், முடிவு பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பில் நிலைத்திருப்பேன். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எது கேட்டாலும் அது அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த காணாதவைகளே உங்களுக்கு அளிக்கிறப்ப இதுல அவருக்கு என்ன விஷயம்? அவர் எகிப்தில இருந்து ஜனங்களை புறப்பட பண்ணும்போதே சொல்றாரு, நான் எகிப்தில இருந்து விடுதலை பண்ணுவேன், உங்களை கானானுக்கு கூட்டி சேர்ப்பேன். அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லா காரியங்களையும் விடுவித்து உங்களை ரட்சித்து அந்த பரம கானானை நோக்கி செல்லதான் அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு நீங்க வாஞ்சியா இருக்கணும். அவர் உங்க மேல எப்பயுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்க உள்ளங்கைகளை வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. என் பையன், என் பொண்ணுன்னு அவருக்கு அந்த விருப்பம் இருக்குது. என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க, என் கூட கொஞ்ச நேரம் உலாவுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் எடுத்து உங்களை வெற்றி சிறக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.